ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு நேரடியாக குடைச்சல் தரப்போகிறாரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் இருந்து விலகிய கையோடு போட்ட முதல் பிளானினுடைய பின்னணி தற்போது கசிந்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரத்தோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லி சென்றிருக்கக்கூடிய அண்ணாமலை மாநில தலைமையை சந்தித்து பாஜகவில் இருந்து விலகுவதாக கடிதத்தை சமர்ப்பித்திருக்கார். அண்ணாமலை புதிய மக்கள் இயக்கத்தை உருவாக்க இருக்கிறதாகவும் 6 மாதங்கள் கழித்து அதை கட்சியாக மாற்றும் திட்டம் வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதற்கிடையே அண்ணாமலையின் புதிய கட்சி மாநிலத்தில் நடக்கும் இடைத்தேர்தல்களில் போட்டியிடலாம் என தகவல் வெளியாகியிருக்கின்றது. தமிழக அரசியலில் கடந்த சில நாட்களாகவே அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்கவுள்ளதாக தகவல் பரவியது. அதை உறுதி செய்யும் விதமாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய அண்ணாமலை அக்கட்சியின் தேசிய தலைவர் நபீனை சந்தித்து தனது விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கார். பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அண்ணாமலை விலகியதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. மேலும் பாஜகவில் இருந்து விலகுவதற்கான 5 பக்க கடிதத்தை பாஜக தேசிய தலைமையிடம் அண்ணாமலை அளித்துவிட்டதாக கூறப்படுகிறது. அண்ணாமலையின் இந்த முடிவு தமிழக அரசியல் களத்தில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒரு காலத்தில் தமிழக பாஜகவின் முகமாக பார்க்கப்பட்ட அண்ணாமலையின் இந்த விலகல் அடுக்கடுக்கான கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்தித்தது. தமிழ்நாடு தேர்தலை அதிமுக கூட்டணியில் இருந்து சந்தித்த பாஜகவால் வெறும் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெல்ல முடிந்தது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தொடக்கம் முதலே அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் கட்சி தலைமை உத்தரவின்படி அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். ஆனால் அது விளக்கமான அவரது ஸ்டைல் பிரச்சாரமாக இல்லை. இந்த சூழல்ல தான் அண்ணாமலை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 1 மாதம் கூட ஆகாத நிலையில் பாஜகவில் இருந்து விலகி இருக்கார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி அண்ணாமலை விரைவில் தனது சொந்த அரசியல் அமைப்பை தொடங்க தயாராகி வருகிறார். இந்த புதிய அமைப்பு வரவிருக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் நேரடியாக களமிறங்கும் என்று எதிர்பார்க்கவும் படுகிறது. இது அண்ணாமலையின் தனிப்பட்ட செல்வாக்கை நிரூபிப்பதற்கான ஒரு முக்கியமான சோதனை களமாகவே அமையும். அதாவது 2 தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இது தவிர அதிமுகவின் அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 4 தொகுதிகளின் எம்எல்ஏக்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். இதனால் மொத்தம் 5 தொகுதிகள் காலியாகியிருக்கின்றன. இதற்கு விரைவில் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் போட்டியிட தான் அண்ணாமலை முடிவு செய்திருக்கிறார். மாநில தலைவராக இருந்த காலத்தில் அண்ணாமலை தமிழக அரசியலில் பாஜகவின் பிம்பத்தை மாற்றினார். அதுவரை பாஜகவுக்கு தமிழகத்தில் பெரிதளவில் செல்வாக்கு இல்லாமலே இருந்தன. ஆனால் அண்ணாமலை தனது ஆக்ரோஷமான பிரச்சாரங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் பாஜகவை இளைஞர்களிடையே எடுத்து சென்றார். கிராமப்புறங்கள் முதல் நகரங்கள் வரை அவர் மேற்கொண்ட நடைபயணங்கள் மற்றும் பிரச்சாரங்கள் அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஆதரவு தளத்தை உருவாக்கியிருந்தன. சட்டசபை தேர்தலின் போது பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் என்பதில் அண்ணாமலை உறுதியாகவே இருந்தார். கட்சியின் வளர்ச்சிக்கு இதுவே சரியான பாதை என்று அவர் நம்பி மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுத்தார். ஆனால் பாஜக மேலிடம் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்தது. அண்ணாமலைக்கு பெரும் ஏமாற்றத்தையும் அளித்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வைக்கப்பட்ட சில நிபந்தனைகள் அண்ணாமலைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. அண்ணாமலை அப்போது பாஜக மாநில தலைவராக இருந்த நிலையில் தலைமையை மாற்ற வேண்டும் என எடப்பாடி கட்டாயப்படுத்தியதாக சொல்லப்பட்டது. புதிய மாநில தலைவர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அதிமுக பாஜக கூட்டணி 2025இல் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகும் கூட அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்டதாக அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். தேர்தல் களத்தில் போட்டியிடாத அண்ணாமலை தற்போது தனது எதிர்காலத்தை நோக்கி நகர தொடங்கியுள்ளார். இன்னும் ஓரிரு நாட்களில் அண்ணாமலை இது தொடர்பான விரிவான அறிவிப்புகளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அண்ணாமலையின் இந்த பயணம் தமிழக
அரசியல்ல ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தற்போது அரசியல்களும் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க ஆரம்பித்து இருக்கிறது. பாஜகவில் இருந்து விலகி இருக்கக்கூடிய அண்ணாமலை இன்னும் சில மாதங்களில் புதிய கட்சியை தொடங்க தீவிரமாக திட்டமிட்டு வருகிறார். இப்படியான சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு நடிகர் ரஜினிகாந்த் ஆதரவு அளிப்பாரா என்ற புதிய விவாதம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கின்றன. விஜயின் தாவேகா 2026 சட்டசபை தேர்தலில் அடைந்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி பல்வேறு தரப்பினரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. 2 ஆண்டுகளில் கட்சி தொடங்கி ஆட்சி பொறுப்பை விஜய் ஏற்றிருக்கும் நிலையில் அண்ணாமலையின் இந்த திடீர் நகர்வு மற்றும் ரஜினியுடனான அவரது நெருக்கம் ஆகியவை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. அண்ணாமலை அரசியலுக்கு வருவதற்கு முன்பிலிருந்தே ரஜினிகாந்தின் தீவிர ரசிகராகவும் அவரை தனது வழிகாட்டியாகவும் கருதி வருபவர். அது மட்டுமின்றி சில நாட்களுக்கு முன் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசும்போது, நான் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை ரஜினி சாரை ரகசியமாகவோ நேரடியாகவோ சந்தித்து பேசுவது வழக்கம். அவர் எனக்கு ஆன்மீகம், யோகா மற்றும் அரசியல் கடந்து ஒரு குரு போல பல நல்ல அறிவுரைகளை வழங்குவார் என்று ஓப்பனாகவே ஒப்புக்கொண்டிருக்கார். அண்ணாமலை IPS பதவியை ராஜினாமா செய்த ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்த் தனி கட்சி தொடங்கினால் அதில் இணையவே முதலில் காத்திருந்தார். ரஜினி அந்த முடிவில் இருந்து பின்வாங்கிய பிறகே அண்ணாமலை பாஜகவில் இணைந்தார். ரஜினிகாந்த் அன்று முன்மொழிந்த ஆன்மீக அரசியல் மற்றும் சிஸ்டத்தை மாற்றுவோம் உள்ளிட்ட முழக்கங்களை அண்ணாமலை கையில் எடுப்பாரே என்று தருகிறது. இதனால் ரஜினியின் ஆசி அண்ணாமலைக்கு நிச்சயம் இருக்கும் என அவரது ஆதரவாளர்கள் நம்புகின்றனர். ரஜினிகாந்த் அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில் பாராட்டி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாலும் அவர் நேரடியாக அண்ணாமலையின் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாரா என்பது சந்தேகம்தான். ஸ்டாலின் மற்றும் திமுகவுடனான நட்பு காரணமாக ரஜினிகாந்த் நேரடியாக அண்ணாமலையை ஆதரிப்பதில் சிக்கல்கள் எழலாம். ஆனால் ரஜினிகாந்தின் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை அண்ணாமலை பக்கம் செல்ல அறிவுறுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது. டெல்லியில் இருந்து அண்ணாமலை சென்னை வந்ததற்கு பிறகு அவர் ரஜினிகாந்தை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. இதனால தமிழக அரசியல் மீண்டும் பரபரப்பாக காணப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டுமின்றி இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ தமிழக அரசியலில் தனித்துவமான முகம், மாற்று அரசியல்வாதி என தன்னை முன்னிறுத்திய அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகி இருப்பது அக்கட்சியின் தொண்டர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அவரை தங்கள் கட்சியின் இரட்சகர் என்றும் தமிழகத்தில் தாமரை மலர வைக்க வந்தவர் என்றும் நம்பிய அடிமட்ட தொண்டர்கள் இன்று பெரும் மனக்குழப்பத்தில் இருக்கின்றனர். பாஜகவின் சித்தாந்தத்தை நேசிக்கும் தொண்டர்களுக்கு இப்போது மோடியின் மீதான விசுவாசத்திற்கும் அண்ணாமலை மீது அவர்கள் வைத்திருந்த தனிப்பட்ட ஈர்ப்புக்கும் இடையே ஒரு மோதல் உருவாகியுள்ளது. அண்ணாமலையை தங்கள் தலைவராக கொண்டாடியவர்கள் இப்போது அவர் கட்சியின் மைய தலைமைக்கு எதிராக செயல்படும் போது யாரை பின்பற்றுவது என்ற குழப்பத்திலும் இருக்கின்றனர்.